ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவருக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே ஊழியத்தின் குடும்பங்களின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கின்றீர்கள் என கருமையாகவே இந்த புதிய நாளை கர்த்தர் நம்மை காணும்படியாய் செய்திருக்கிறார். ஒருவர் முகத்தை ஒருவர் காணும்படியாய் ஒன்றாய் கூடி ஜெபிக்கும்படியாய் தேவனடியனுக்கு இந்த ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறார். மனதார தேவனை நான் மனதார துதிக்கிறேன். ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். நீதிமொழியின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் இறைவார்த்தையிலே நாவிலே தேவன் அதிகாரத்தை வைத்திருக்கிறார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அது கனியை பிசிப்பார்களா? நாவிலே அதிகாரத்தை வைத்திருக்கிறார். ஆசீர்வாதம் எல்லாம் நம்முடைய நாவிலே வைத்திருக்கிறார். பாருங்கள் என்னை கருமையானவர்களே, இந்த உலகத்தை தேவன் சிருஷ்டித்த போது வார்த்தையில் பேசினார், நாவினால் பேசினார். வெளிச்சம் உண்டாவதாக, வெளிச்சம் உண்டானது. இருளில் இருந்து வெளிச்சத்தை வேறு விரித்த தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா! அதே அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் தேவன் தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை கரத்தில் எடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! முதலாவது காரியம், நாம் பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நன்றாய் கவனிங்கள். குருடனை கண்டபோது அவன் கண் திறக்கும்படியாய் பேசினார். முடவனை கண்டபோது அவர் எழுந்து நட என்று பேசினார். அவர் பேசின வார்த்தையின் போலவே அவரை பின்பற்றி வந்த அவருடைய சீசர்கள், அப்போஸ்தலர்கள் பேசினார்கள். எப்பொழுது அந்த அக்கினி வயமான அந்த பரிசுத்த ஆவியின் நாவு இவர்கள் நாவை தொட்டபோது, பெந்தெகோஸ்தே நாளிலே அந்நிய பாஷையில் பேசினவர்கள் 3ஆம் அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே அவர்கள் அற்புதம் செய்கிற மனிதர்களாய் மாறினார்கள். ஹல்லேலூயா! அவர்கள் பேசினார்கள், அதுவெல்லாம் நடந்தது. எதை குறித்து பேசினார்கள்? இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். இயேசுவுடைய நாமத்தை பரிசுத்த ஆவியின் வல்லமையிலே பேசினார்கள். அற்புதம் நடந்தது. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பேச வேண்டும். எப்படி? இந்த உலகத்தில் பெண்கள் ஒரு நாளைக்கு 30,000 வார்த்தைகளை பேசுகிறார் என்று சொல்லி ஆய்வு சொல்லுகிறது. ஆண்கள் 28,000 வார்த்தைகளை பேசுகிறார்களா? ஆனால் பாருங்கள் எனக்கு அருமையானவர்களே, பேச வேண்டியதை நாம் பேசுவதில்லை. நாம் பேசும் நாவினால் ஒருவர் எதை விதைக்கிறாரோ அதை அறுப்பார் என்று சொல்லி நீதிமொழியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தை சொல்கிறது. நாம் விதைக்க வேண்டும். வாயினால் சொல்கிற வார்த்தையின்படியே நடக்கும். அப்படியே நடத்தும். முதலால் வாயினால் பேச வேண்டும். முதல் சிந்தையில் செயல்படுத்தி நினைத்து வாயினால் பேசி அதை செயலாக்கும்போது அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எனக்கு ஒரு அருமையான தம்பியை தெரியும். அவன் இப்படிதான் சொல்லுவான். நம்முடைய ஜெபக்குழுக்கு வருகிற குடும்பம், அந்த குடும்பத்தில் உள்ள அருமையான தம்பி சொல்லுவான், நான் கப்பலுக்கு போவேன். மிகவும் கஷ்டப்பட்ட தம்பி, கஷ்டப்பட்ட குடும்பம். அவன் சொல்லுவான், 3 சகோதரிகளோடு பிறந்தவன். ஒரு நாளிலே என்னிடத்தில் நீங்கள் கேட்பீர்கள், எனக்கு பணம் தா என்று சொல்லி, எனக்கு இதை செய் என்று சொல்லி கேட்பீர்கள் என்று சிரித்து கொண்டே சொல்லுவா. நாட்கள் வந்தன. எனக்கு அருமையானது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கப்பலுக்கு நல்ல வேலை கொடுத்து உயர்த்தி ஆசீர்வதித்தார். அவன் கடந்து போய் திரும்பி வந்திருந்தான். கடந்த வாரத்தில் அவன் சந்தித்த போது கர்த்தருடைய வார்த்தையை குறித்து பேசிக்கொண்ட போது அந்த தம்பி சொன்னான், அண்ணன், நான் பேசிக்கிட்டே இருந்தேன், கர்த்தர் அதையெல்லாம் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா! நான் பேசின எல்லாவற்றையும் என் தேவன் நிறைவாய் கொடுத்திருக்கிறார். ஆமி என கருமையானவர்களே, அதே ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். நீ நாவினால் நீ பேசு. குறையை பேசாதபடி, எனக்கு வியாதி இருக்கிறது, எனக்கு கஷ்டம் இருக்கிறது, எனக்கு கண்ணீர் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான காரியம் இருக்கிறது என்று அல்ல. எல்லாவற்றையும் சிலுவையிலே இயேசு செய்து முடித்து விட்டார். நானோ அதிகாரமுள்ளவனாய், ஆசீர்வாதமுள்ளவனாய் இருப்பேன். நான் அநேகத்துக்கு அதிபதியாய், கனம் நிறைந்தவனாய், ஆசீர்வாதம் உள்ளவனாய் இருப்பேன் என்று சொல்லி வார்த்தைகளை பேசுங்கள். உங்கள் வாழ்க்கை சொல்லிக்கும். இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, நாவின் பேசுவது மாத்திரமல்ல, அதிகாரத்தோடு. அதிகாரம் என்று சொன்னால் அபிஷேகத்தில் நிறைந்து, பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிறைந்து பரிசுத்தாவின் வல்லமையில் பேசுவீர் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆசீர்வாதம் வரும். நாம் ஜெபிப்போம்மா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய்மை சொந்தரிக்கிறோம். இன்றைக்கும் உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு மேலும் இன்றைக்குள்ள வார்த்தையின்படி நாவிலே அதிகாரத்தோடு பேச வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்து, நாவிலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு பேச வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தாவின் நிறைந்து பேசின போது
பேதுரு பேசின போது அற்புதம் நடந்ததப்பா, பவுல் பேசின போது அற்புதம் நடந்தது. அதே அற்புதங்கள் தகப்பனே இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் அற்புதம் செய்து மகிழ பண்ணும். இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.